ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொட்டை மாமா இஸ் பேக். டேரில் மிச்சல், எஸ், அவரை 14 கோடிக்கு சிஎஸ்கே எடுத்தப்போ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவர் மேல இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் டேரில் மிச்சல். ஏன்னா டேரில் மிச்சலை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸையும் அடிப்பாரு, ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் அடிப்பாரு, ரெண்டு பேருமே இறங்கி 6 அடிப்பாரு. வேர்ல்டுல ஒரு சில பிளேயர்ஸ் தான் இது மாதிரி விளையாண்டு நான் பார்த்திருக்கேன். லைக் ஒரு பிரெண்டன் மெக்கலம், அதுக்கப்புறம் டயன் ஸ்மித்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், நம்ம ஆஸ்திரேலியா பிளேயர் இல்ல, அவர் சிஎஸ்கேக்காக ஆடி இருக்காரு. மேபி உங்களுக்கு தெரியும், வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர். ஓகே, அவரு இது மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இறங்கி 6 அடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பிளேயர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆளு. ஓகே, ஸோ இவரை எடுத்தப்போ நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகேப்பா, சிஎஸ்கே வேற லெவல் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. பட் தலைவனுக்கு ஏதோ ஒன்று தெரியல, செட்டே ஆகல. மனுஷன் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, ஆனா பொசிஷனும் அவங்க அதுக்கு மாதிரி அனுப்பல. திடீர்னு நம்பர் 6 அனுப்புனாங்க, ஒரு டைம் நம்பர் 5 அனுப்புனாங்க, நம்பர் 7 கூட ஒரு வாட்டி அனுப்புனாங்க. ஸோ அது பொசிஷனும் அவருக்கான பொசிஷன் கிடைக்கல. அவரோட கேம் பிளே எப்படி அப்படின்னா, அவர் ஒரு கைண்ட் ஆஃப் ஓடிஏ அண்ட் டெஸ்ட் பிளேயர் மாதிரி தாங்க. கேமை செட்டப் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் எடுத்து நொறுக்கிடுவாரு. ருத்ராஜ் ஐக்வாட் எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. அது மாதிரி தான் அவர் ஸ்ட்ரெயிட்டாவே அடிக்கணும் அப்படிங்கிறப்போ அவரால் சீரியஸ்லி முடியல, அதுதான் உண்மை. பட் ஆனா அவர்கிட்ட இதை பத்தி கேட்டாங்க. ஆக்சுவலி அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, போன மேட்சுக்கு முன்னாடி, இல்ல என்னோட ரோல் நான் கரெக்டா தான் பண்ணேன், ஃபிளெமிங் எனக்கு ஒரு ரோல் கொடுத்தாரு. ஸோ என்னன்னா, விக்கெட் விட்டுறாம ரன்னை ஒவ்வொரு பாலுக்கும் மாத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும், இதுதான் என்னோட ரோல். ஸோ ஆப்போசிட் டீமுக்கு ப்ரெஷரை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. அந்த ரோலை நான் கரெக்டாக பண்ணேங்கிற மாதிரி தான் சொன்னார். ஆனால் ப்ரெஷர் நமக்கு தான் போட்டார் உண்மையிலுமே. அதுக்கப்புறம் எப்படியோ அந்த நம்பர் 3 பொசிஷன் அவருக்கு கிடைச்சிச்சு. ஒரு மேட்ச் அப்படி இப்படின்னு ஆனாரு, ரெண்டாவது மேட்ச் பொழந்துட்டாருங்க சீரியஸ்லி. எஸ், அதை பற்றி முன்னாடியே பேசணும்னு நினச்சேன், பட் இப்போ தான் கரெக்டான டைம் எனக்கு கிடைச்சிச்சு. எஸ், டேரில் மிச்சல் பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஐடியல் பொசிஷன் அந்த நம்பர் 3 தான். நியூசிலாந்துலேயே நம்பர் 3ல தான் அவரை ட்ரை பண்ணாங்க. எஸ், அந்த பொசிஷன் அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா கேமை செட்டப் பண்ணி அடிச்சு நவத்திடுவாரு. ஈவன் தான் அன்னைக்கு அவுட் ஆகல அப்படின்னா இன்னமும் அவர் கேமை டீப்பா எடுத்துட்டு போயிருப்பாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்னு, சிஎஸ்கே அவரை நல்லா பேக் பண்ணாங்க. ஏன்னா அவரோட எபிலிட்டி தெரியும், வேர்ல்டு கிளாஸ் பிளேயர், வேர்ல்டு கப்ல என்ன பண்ணாருன்னு தெரியும். வேர்ல்டு லெவல்ல இருக்கிற நிறைய லீக்ஸ் ஆடுறாரு, போயிட்டு எல்லா இடத்துலயும் நல்லா பண்றாரு. இவன் தனியா சிங்கிள் ஹேண்டடா கேமை முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு திறமை உள்ள ஒரு ஆள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். அதனால சிஎஸ்கே அவரை நல்லா பேக் பண்ணி, இருப்பா நீ இருப்ப, நீ விளையாடுவ, நீ விளையாடலனாலும் பரவாயில்ல, நீ இந்த 11ல இருப்பன்னு அவருக்கு இது பண்ணி எஸ் ஆப்வியஸ்லி அவர் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. வாட்சன் 2019 இதான் சொல்லியிருந்தார். என்னன்னா, சிஎஸ்கே ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு ஃபேமிலி மாதிரி. ஏன்னா நான் விளையாண்ட ஃபார்ம்ல என்னை எல்லா டீமும் டிராப் பண்ணியிருப்பாங்க ஒரு 4 மேட்ச்ல. ஆனா சிஎஸ்கே என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்க, நீ விளையாட போற எல்லா மேட்சும் இருப்ப, நீ விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் என்னால நல்லா விளையாட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைனல்ல அவர் சூப்பரா விளையாண்டு கொடுத்தாரு. பட் மேட்ச் தோத்துட்டோம், பட் ஸ்டில் அந்த ரத்தத்தோட விளையாண்டாரு. அப்புறம் அவர் அதான் சொல்லியிருந்தாரு, அதுதான் சிஎஸ்கே கொடுப்பாங்க. எஸ், நீ விளையாடு, உன்னால முடியும், நீ நல்லா விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு டேரில் மிச்சல் இதுக்கப்புறம் எல்லா மேட்சும் அவர் சூப்பரா அடிப்பார் அப்படின்லாம் நான் சொல்லல. மேபி 1 or 2 மேட்சஸ் ஃபெயில் ஆகலாம். ஆனா முக்கியமான தருணங்கள்ல முக்கியமான மேட்சஸ் வருது அப்படிங்கிறப்போ அவர் விட்டுற மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த பிரான்சிஸ் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கப்புறம் சிஎஸ்கேயும் டிராப் பண்ண மாட்டாங்க. இருக்கிற 5 மேட்சும் டேரில் மிச்சல் அந்த 1-downல ஆடுவாரு. நீங்க வேணா பாருங்க, 5ல 3 மேட்ச் மனுஷன் செதுக்கி விட்டுருவான். ஆப்வியஸ்லி 3 மேட்சுமே, அந்த 3 மேட்சும் நம்ம ஜெயிக்கிறதுனால தான் மேபி உள்ள போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் மேபி ஒரு பிளே ஆஃப்லாம் வருது அப்படின்னா கண்டிப்பா டேரில் மிச்சல் டெவிலா மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. என்ன ப்ரோ ரொம்ப அப்படியே இது பண்றீங்க சிஎஸ்கேனால அப்படின்னா, சிஎஸ்கே மட்டும் இல்லைங்க, இது மாதிரி எந்த பிளேயருக்கு எங்க நடந்திருந்தாலும், நான் சசாங்க பத்தியும் பேசினேன், அசுதோஷ பத்தியும் பேசினேன், எல்லார பத்தியும் பேசிட்டு தான் இருக்கோம். அவ்வளவுதான், அந்த நம்பிக்கை அந்த இது கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ரிட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நீங்க கூடிய விரைவில் பாப்பீங்க. அண்ட் மொட்டை மாமா இஸ் பேக். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? மொட்டை மாமா கண்டிப்பா நல்லா ஆடுவார் இதுக்கப்புறம் அப்படின்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல சந்திக்கிறேன். அது விஜய் மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.